பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு தாமரை தடாகம் மஹிந்த ராஜபக்ச கலையரங்கில் இன்று காலை நடைபெற்றது. அரசு தலைவர்கள் உள்ளிட்ட ராஜதந்திரிகளுக்கு இதன்போது செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அவர்கள் வரவேற்கப்பட்டனர். பொதுநலவாய அரசு தலைவர்கள் அமைப்பின் செயலாளர் நாயகம் கமலேஷ் சர்மாவும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாகியிருந்தார். பிரித்தானிய முடிக்குரிய இளவரசர் சார்ல்ஸ் தலைமையில் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது. இதன் பின்னர் மாநாடு ஆரம்பமானது. சமத்துவத்துடனான வளர்ச்சி, பரிபூர்ணமான அபிவிருத்தி என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த முறை பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நடைபெறுகிறது. In this meeting is a historic occasion for Sri Lanka and also a tribute to Asia. இந்த மாநாட்டை இலங்கையில் நடாத்துவதற்கு வாய்ப்பு கிடைத்தமை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்தர்ப்பமாகும். 24 வருடங்களின் பின்னரே பொதுநலவாய மாநாடு ஆசிய நாடொன்றில் நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டினை ஆசியாவில் முதல் முறையாக நடாத்துவதற்கு எமக்கு வாய்ப்பு கிடைத்தமை கௌரவமிக்க சந்தர்ப்பமாகும். சமாதானத்தை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியில் வளர்ச்சி கண்ட வண்ணம் நாம் புதிய பிரவேசத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். 30 வருடங்களாக எமது நாட்டில் நிலவிய பயங்கரவாதம் காரணமாக எனது நாட்டு மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2009ஆம் ஆண்டு பயங்கரவாதத்தை நிறைவு செய்த பின்னர் எமக்குள்ள மிகப்பெரிய மனித உரிமை வாழ்வதற்கான உரிமை என்பதனை நிரூபித்தோம். 2013ஆம் ஆண்டு பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடைபெறுகின்றமையினால் அபிவிருத்தியை நோக்கிய இந்த மாநாட்டின் இலக்கை அடைந்து கொள்வதற்காக ஒத்துழைப்பு வழங்கும் வாய்ப்பு எமக்கு கிடைக்கின்றது. பொதுநலவாய நாடுகள் தமது உறுப்பு நாடுகள் தொடர்பில் மேலும் செயற்திறனாக செயற்பட வேண்டுமாயின் மக்களின் தேவைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அது வெறுமனே கண்காணிக்கும் ஒரு அமைப்பாகவோ அல்லது தண்டனை வழங்கும் ஒரு அமைப்பாகவோ இருந்துவிடக் கூடாது. நாடுகளின் முன்னேற்றம் குறித்து செயற்பட வேண்டும். இலக்குகளை அடைந்து கொள்ள அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும். And not let it turn into a punitive or judgmental body. We must also collectively guard against bilateral agendas being introduced into the organization.